அனைவருக்கும் வணக்கம். இன்று 11வது தமிழ் புத்தகம் வினா விடைய பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர். அடுத்து, அருள் பழுத்த பழசுவையே கரும்பே தேனே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தாயும் மாணவர் பாடல்கள். தாயும் மாணவர் பாடல்கள் என்னும் நூலின் நூல் அமைப்பு யாது? 36 தலைப்பு, 56 பிரிவுகள் பிளஸ் 1452 பாடல்கள். தாயும் மாணவர் பாடல்கள் என்னும் நூலில் அமைப்பு யாது? 36 தலைப்பு பிளஸ் 56 பிரிவுகள் பிளஸ் 1452 பாடல்கள். அடுத்து, தாயுமானவர் பாடல்கள் என்ற நூலின் சிறப்பு பெயர் யாது? தமிழ் மொழியின் உபநிடதம். தாயுமானவர் பாடல்கள் வலியுறுத்தும் நெறி எது? இறைநெறி. தாயுமானவர் பிறந்த ஊர் எது? வேதராண்யம் எனப்படும் திருமறைக்காடு. திருமறைக்காடு என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது? நாமக்கல் மாவட்டம். தாயுமானவரின் பெற்றோர் பெயர்கள் யாது? கேடிலியப்ப பிள்ளை மற்றும் கெஜவல்லி அம்மையார். தாயுமானவரின் தந்தையாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார். விஜயரங்க சொக்கநாதர் நாயக்கர் அவர்களிடம். விஜயரங்க சொக்கநாதர் நாயக்கர் அவர்கள் ஆண்ட பகுதி எது? திருச்சிராப்பள்ளி. தாயுமானவர் ஆற்றிய பணி யாது? அரசு கணக்கர். தாயுமானவர் யாரிடம் கணக்கராக பணிபுரிந்தார்? விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மற்றும் அவர் மனைவி ராணி மீனாட்சி அம்மா ஆட்சியிலும் கணக்கராக பணிபுரிந்தார். தாயுமானவரின் மனைவி பெயர் யாது? மட்டுவார் குழலி. தாயுமானவர் அவர்கள் யாரிடம் உபதேசம் பெற்று துறவறம் பூண்டார்? மௌனகுரு. மௌனகுரு என்பார் யார் மரபில் வந்த துறவி ஆவார்? திருமூலர் மரபில் வந்த துறவி. மௌனகுரு அவர்கள் இருந்த ஊர் எது? திருச்சிராப்பள்ளி. தாயுமானவர் துறவு பூண்ட ஆண்டு எது? 1736. தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் எது? லட்சுமிபுரம். லட்சுமிபுரம் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் மாவட்டம் எது? ராமநாதபுரம். தாயுமானவர் வாழ்ந்த காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. வள்ளலார் மற்றும் பாரதியார் ஆகியோர் எளிய கவிதைகள் பாட முன்னோடியாக இருந்தவர் யார்? தாயுமானவர். தன் எளிய பாடல்கள் மூலம் தமிழ் சமய கவிதைக்கு ஒரு துணையாக இருந்தவர் யார்? தாயுமானவர். தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் கன்னிகளாகவும் வெண்பாக்களாகவும் அமைந்துள்ளன? 771 பாடல்கள் கன்னிகளாகவும் பிளஸ் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன. தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் மிகவும் புகழுடன் விளங்கும் தலைப்பு எது? பராபர கன்னி. தாயுமானவர் எழுதிய வரிகளில் புகழ்பெற்ற வரி எது? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவுமே அல்லாமே வேறென்று அறியேன் பராபரமே. யாருடைய பாடல்கள் உவமைகளும் பழமொழிகளும் மிகுந்து காணப்படுகின்றன என்று கூறப்படுகிறது? தாயுமானவர் பாடல்களில். வையை மீன்றதொன் மக்களுக்கு திணை என்ற பாடலை இயற்றியவர் பள்ளியகரம் நீ. கந்தசாமி பிள்ளை. பள்ளியகரம் நீ. கந்தசாமி பிள்ளை அவர்கள் பிறந்த ஊர் எது? பள்ளியகரம். பள்ளியகரம் என்ற ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பள்ளியக்கிரகாரம். பள்ளியக்கிரகாரம் என்ற ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது? தஞ்சை. பள்ளியக்கிரகாரம் நீ. கந்தசாமி பிள்ளைகளின் இறப்பு யாது? 1898, 1977. பள்ளியகரம் நீ. கந்தசாமி பிள்ளை அவர்களின் பெற்றோர் யார்? நீலமேகம். நீலமேகம் பிள்ளை மற்றும் சௌந்தரவல்லி அம்மையார். பள்ளியகரம் நீ. கந்தசாமி பிள்ளை அவர்கள் தாமே முயன்று படித்த கற்ற மொழிகள் எது? ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், வடமொழி. எந்த ஆங்கிலேய கவிஞர்கள் ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் இறங்கற்பா என்ற தலைப்பில் பள்ளியகரம் நீ. கந்தசாமி பிள்ளை அவர்கள் செய்யுள் வடிவில் மொழிபெயர்த்தார்? தாமஸ் கிரே. திரு நிறைந்தனை தன்னிகரொன்றில்லை என்ற பாடல் எந்த பாடலின் தமிழ் மொழி பெயர்ப்பாகும்? வந்தே மாதரம் என்ற பாடலின் மொழிபெயர்ப்பாகும். வந்தே மாதரம் என்னும் பாடலை பாடியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டோபாத்யார். பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயர் அவர்கள் வந்தே மாதரம் என்னும் பாடலை எந்த மொழியில் பாடினார்? வங்காள மொழியில். பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயர் அவர்கள் எழுதிய வந்தே மாதரம் என்னும் பாடல்கள் அனைத்தும் பாரதியார் அவர்கள் தமிழில் எந்த
பெயரில் பகுத்து மொழிபெயர்த்தார். தேசிய கீதங்கள். தேசிய கவி என்ற போற்றப்படும் புலவர் யார்? பாரதியார். பாரதியார் பிறந்த ஊர் எது? எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். பாரதியார் பிறந்தபோது எட்டயபுரம் ஊர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்தது? திருநெல்வேலி மாவட்டம். பாரதியாரின் பெற்றோர்கள் யார்? சின்னசாமி, லட்சுமி அம்மாள். பாரதியாரின் இயற்பெயர் யாது? சுப்பிரமணியன். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இடம் எது? மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி. பாரதியார் அவர்கள் எத்தனை மாதங்கள் மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார்? 3 திங்கள். நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? பாரதியார். தன் எழுத்துக்களின் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டத்தை அளித்தவர் யார்? எட்டப்ப நாயக்கர் மன்னர். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை எதற்காக வழங்கப்பட்டது? இளமையில் அவர் கவிதை திறமையை பாராட்டி கொடுக்கப்பட்டது. பாரதியாரின் ஆன்மீக குரு யார்? விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா. பாரதியாரின் அரசியல் குரு யார்? திலகர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.